உபதேசிக்கிற ஆசாரியர். எப்படி உபதேசிக்கிற ஆசாரியர் உண்டு. ஆசாரியர் உண்டு. என்ன ஆசாரியர் இல்ல, உபதேசிக்கிற ஆசாரியர். இன்னைக்கு தேசத்தை எடுத்து பாருங்க, சபையில எடுத்து பாருங்க. இன்னைக்கு தேசத்துல ஊழியக்காரங்களுக்கு என்ன பஞ்சமே இல்ல. நிறைய தெருவுக்கு தெருவு ஊழியர்கள் பெரியாச்சு. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் பெரியாச்சு. எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் நான் ஊழியர் செய்கிறேன், நான் கர்த்தருக்காக நிக்கிறேன், நான் மிஷனரியா இருக்கிறேன், நான் இவாஞ்சலிஸ்டா இருக்கிறேன், நான் அப்போஸ்தலா இருக்கிறேன், நான் ரெவரண்டா இருக்கிறேன், நான் பிஷப்பா இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக வல்லமையான தீர்க்கதரிசியா இருக்கிறேன். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. வினோதமாய் ஊழியக்காரர்களோட அடையாளமே இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் ஊழியமாய் பெருகிட்டாங்க. உபதேசம் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க பெருகிட்டாங்க. இன்னைக்கு செழிப்பு என்று சொல்லி, கிருபை என்று சொல்லி ஜனங்களை தவறான வழியில் நடத்துகிற அநேகர் இன்னைக்கு பெருகிட்டாங்க. சத்திய வேதத்தை போதிக்காமல், சத்திய வசனத்தை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணாமல், சத்திய வார்த்தைகளை ஜனங்களுடைய இருதயத்திற்கு கொண்டு போய் சேர்க்காமல், சபையை சத்தியத்தோடு இணைத்து தேவனோடு இணைக்கிற இணைப்பு பாலமாக இல்லாமல் இன்னைக்கு சுயமாய் போதித்து, சுய காரியங்களை பிரசங்கித்து, இன்னைக்கு அநேக வார்த்தைகளை எடுத்து சொல்லி, அநேக வேறு விதமான பகட்டான காரியங்களை காண்பித்து ஜனங்களை இடர பண்ணுகிற விதமா இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. ஆனா உபதேசிக்கிற ஆசாரியர், சத்தியத்தை சத்தியமாய் உபதேசிக்கிற ஆசாரியனுக்கு இன்னைக்கு பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது. நல்ல பாதையில போயிட்டு இருக்கிறவங்க கூட இன்னைக்கு தவறான பாதையில போறவங்களுக்கு கூடுகிற கூட்டத்தையும் அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் கூட்டம் மாத்தினா நல்லா இருக்கும்னு சிந்திக்கக்கூடிய ஒரு காலம். இன்னைக்கு அவங்களுக்கு அப்படி பண்ற அந்த கூட்டங்களை பார்த்துட்டு நமக்கு கூட்டம் சேர்ந்தா நல்லா இருக்குமே சொல்லி கூட்டத்தை சேர்க்கிறதற்காக இன்னைக்கு நல்லா ஓடி இருக்கிறவங்க கூட சமரசம் பண்ணி வாழ்கிற ஒரு காலம். இன்னைக்கு நல்லா ஓடி இருக்கிறவங்க கூட இன்னைக்கு மக்களை கவர்கிறதற்காக வினோதமான காரியங்களை அதற்குள் கலப்படமாய் சேர்க்கிற ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வந்து கொண்டிருக்கிறோம். இதே போன்ற ஒரு காலம் தான் அன்னைக்கு ஆசாவின் நாட்களில் இருந்தது. மெய்யான தேவனை காண்பித்துக் கொடுக்கவில்லை, மெய்யான சத்திய உபதேசத்தை காண்பித்துக் கொடுக்கிற ஆசாரியர் அங்கே இல்லை. ஜனங்களோ மகா இடுக்கண்களுக்குள்ளே அகப்பட்டார்கள். ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளே சமாதானமற்ற நிலைமை. பட்டணத்துக்குள்ளே வருகிறவர்களுக்கோ வெளியே போகிறவர்களுக்கோ சமாதானமற்ற ஒரு நிலைமை அன்றைய நாட்களில் அப்படித்தான் இருந்தது. அப்படிப்பட்ட வேளையில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் ஓதேலின் குமாரனாகிய ஆசாரியாவின் மேல் இறங்கி இதை சுற்றி காண்பித்த போது ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை எழுப்பிக் கொண்டார்கள். ஆசா ராஜா சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கர்த்தருக்குள் எழுப்பி நிறுத்தின போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு என்ன உண்டு வர எழுப்ப வேண்டிய காரியங்களை சரியா எழுப்பணும். கட்டப்பட வேண்டிய காரியங்களை சரியா கட்டப்படணும். நீங்க நான் எங்க நிற்கணும்னா உபதேசத்துல நிற்கணும். நீங்கள் நானும் சத்திய பாதையில நிற்கணும். சத்திய வசனம் தான் நமக்கு அஸ்திவாரமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தான் நமக்கு அஸ்திவாரமா இருக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய அப்போஸ்தலர்கள் நமக்கு காண்பித்த பூர்வ பாதைகள், பூர்வ வழிகள், அதிலே நடந்தால்தான் இப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் நான் பார்க்க முடியும். இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது, சமாதானம் இல்லாதிருந்தோம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சு என்ன செய்யறாங்களா